ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு பீச்சு சுண்டல் பண்ண போகிற செய்முறை. பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க சாயந்தரத்துக்கு, அதனால் இப்போது ஊற வைக்க போகிறேன். காலையிலே ஒரு 10 மணியாக ஊற வச்சோம்னாக்கா ஈவினிங்காக செய்து கொடுத்துட்டு சரியாக இருக்கும். அதனால ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறணும். காஞ்ச பட்டாணி ஒரு டம்ளர் போடுறேன். ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கலாம். 5 மணி நேரம் நல்லா ஊறிச்சுன்னா ஒரு 4 மணிக்கு எடுத்து செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். 5 மணிக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறது பசங்களுக்கு. பீச்சு சுண்டலுக்கு போட்டிருக்கேன். ஒரு நல்லா 6 மணி நேரம் நல்லா ஊறி போச்சு. இப்போது கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 5 விசில் விட்டுட்டு அவங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி வேகிறவங்களுக்கு தண்ணி விட்டு விசில் விட்டுக்கலாம். 5 விசில். தக்காளி 2, வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 1, இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 8 பல்லு பூண்டு போட்டு இது நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு இது மாதிரி அரைச்சிட்டா போதும். இப்போ கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்க விழுதாக இதை போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கல அதே போட்டுக்கலாம். இப்போ பட்டாணி நல்லா வெந்து போச்சு. நல்லா வெந்து போச்சு. விழுது போட்டு நல்லா வதங்கி போச்சு. இப்போது இந்த நேரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். குழம்பு மிளகா 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். நல்லா இது பண்ணிட்டோம். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துட்டா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும். மசாலா வாசனை நல்லா போன பிறகு நல்லா அப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதே எண்ணெய் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இது எடுத்து இப்போ சுண்டலுக்கு தேவையானது உப்பு போட்டாச்சு. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, எண்ணெய் பிரிஞ்சு போச்சு. இங்கே பாருங்க, எடுத்து அதை ஊற்றிடுறேன். பட்டாணி தண்ணி ஊற்றிடுறேன். இப்போ சுண்டல் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிக்சியில் எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சி போட்டால் கொஞ்சம் திக்னஸ் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ வெந்தா சுண்டலை கொஞ்சம் எடுத்து வச்சிடும் பாருங்க மிக்சியில். இதை கொஞ்சம் ஒரு சுற்று ஓட விட்டு கொஞ்சம் நல்லா கிரேவி வரும், திக்காக வரும். அதனால் இது கொதிக்கிட்டோம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதை இதில் போடலாம். கொஞ்சம் சும்மா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சமாக இறக்கிடுவேன். அது அவ்வளோதான், முடிஞ்சது. இறக்கி கீழே எடுத்துக்கலாம். வெங்காயம், துருவின கேரட்டு, குட்டி குட்டியாக வெங்காயம் நறுக்குனது. இப்போ மேலே கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ கார்ன் மேலே. பீச்சு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களாம் வீட்டில் செய்து பாருங்கள். பசங்களுக்கு செய்து கொடுங்க. குழந்தைங்க வீட்டில் சாப்பிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.